மேசராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்தவர் இப்போ கோச்சாரத்தில் 4ஆம் இடத்துக்கு வர்றார். 4ஆம் இடம்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கணும். முதல்ல யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் எஜுகேஷனில் வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ, குறிப்பாக அண்டர் எஜுகேஷன், அது உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சியால் நல்லா இருக்கும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறீங்க, உற்பத்தி சார்ந்த துறையில் நான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸு இந்த வருஷம் குரு பகவானுடைய பயிற்சியில் இருக்குது. அது மட்டுமல்ல, பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. அது இல்லாமல் யாரெல்லாம் வாழ்க்கையில் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, சொந்தமாக இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ, உங்களுக்கு அதெல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே குரு பகவான் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு செய்கிறதுக்கு இருக்கார். அவரால் நன்மைகளை முதல்ல பார்த்துக்கிட்டே வரணும். அடுத்தபடியாக அவர் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். அது மட்டுமல்ல, பெரிய லெவலில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஒரு பெரிய செலிப்ரிட்டியுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே குரு பகவானால் உங்களுக்கு உண்டு. அடுத்து அவருடைய பார்வை உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்கள். யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு பெரிய தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் உருவாகும். ஆக குரு பகவானுடைய பயிற்சியில் பெரிய லெவலில் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தபடியாக அவரை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதையெல்லாம் உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க, குறிப்பாக ரிசர்ச், சார் நான் பிஹெச்டி பண்ணுறேன், ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் வேலை படிக்கிறதுக்கான வாய்ப்பு, கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. அது இல்லாமல் நான் வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், அல்லது அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இது எல்லாமே குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது இல்லாமல் இந்த காலங்களில் யாரெல்லாம் பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறீங்க, க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு அதுவும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நமக்கு மெயினாக தேவை வருமானம். இந்த வருமானங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது இந்த பயிற்சியில் இருக்குது. பட் செலவுகளும் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ஜாப், ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் யாருக்குமே இல்லை. பட் வேலை இருக்குது. அதே சமயத்தில் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஏன்னா குரு பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்கள் 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. அங்கே கிட்டத்தட்ட அவர் 4 மாதம் இருக்கார். அப்புறம் திரும்ப சிம்மராசிக்கு போகிறார், அங்கே ஒரு 3 மாதம் இருக்கார். அந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய காலம்தான் உங்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட், டூர், ட்ராவல் இதெல்லாமே அப்போ கொடுப்பார். அது வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கிறது வாழ்க்கையில் ஒரு திருப்தியற்ற மனநிலையை உங்களுக்கு உண்டு பண்ணுவார். நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அல்லது உங்களுடைய மேரிட்டல் லைஃபாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிறது இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 8 அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம். ஸோ எதில் பிரச்சனை, எதில் ஸ்ட்ரகிள்? நீங்கள் ஜாபில் இருந்தீங்கன்னா, வேலையில் இருந்தீங்கன்னா, கரியரில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே ரொம்ப குறைவு. அது மட்டுமல்ல, நம்ம அடிக்கடி கடன் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள், ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இதையெல்லாம் உருவாக்குவார். பிஸ்னஸில் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு இருக்கீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார். பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் இழக்க வேண்டிய காலகட்டங்கள், அது இல்லாமல் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இது அத்தனையும் இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக நன்மைகள் நிறைய இருந்தாலும் நிறைய ப்ராப்ளமாக அவர் உங்களுக்கு உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக அவர் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனையை வாழ்க்கையில் நம்ம கொடுத்துட்ருப்பார். குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கன்னு இருந்தால் கூட
குருவால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு இருந்தால் கூட பிரச்சனைகள் தான் இந்த தடவை அதிகமாக இருக்குது. இடையில அவர் எப்போ சிம்ம ராசிக்கு போகிறான்னு உங்களுக்கு சொன்னேன். அந்த காலங்கள் மட்டும்தான் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ பிஸ்னஸ்லையுமே இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். எல்லாம் ப்ராஃபிட்டாக இருக்கிற மாதிரி தோற்றம், அதில் எல்லாமே லாஸ் இருக்குது. ஸோ இந்த பயிற்சியில் நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வம் எதுவும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் பிரம்மா நம்மளை படைச்சவர், அவரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. குறிப்பாக நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு வேணும். அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். கஷ்டங்கள் குறையும். நன்றி, வணக்கம்.